இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? ஆல்ரவுண்டர் இப்போ நம்ம சேனல் தான் பார்க்க போகிறோம். ஒரே சாங்கில் மூவி கிளைம்ஸ் சொல்லிட்டாங்கன்னு ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அந்த வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்கலாம். மறைஞ்சு போனாலும் மறந்து போகாத நினப்பு தான் சொந்தமே. ஓ, செத்துருவார். அம்மா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா பண்ணா வணக்கம் வைக்கிறானாச்சி. நம்மளோட சேனலில் ஏற்கனவே படத்தோட கிளைமேக்ஸை ஒரு சாங்ஸ்லேயே ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட் சூப்பராகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சில சாங்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி இந்த சாங்லாம் மறந்துட்டீங்க ப்ரோ அப்படின்ற போட்டிருந்தீங்க. அந்த சாங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ப்ளஸ் என்னோட எஃபர்ட்டில் சில சாங்ஸை கண்டுபிடிச்சு இந்த வீடியோவில் ஆட் பண்ணி படத்தோட கிளைமேக்ஸ் அண்ட் படத்தில் வர சில முக்கியமான ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ண சாங்ஸ் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, என்னென்ன சாங்ஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் சாங் மிருதன் படத்துல வர்ற என் முன்னாள் காதலி சாங். இந்த பாட்டுல வர்ற இந்த குறிப்பிட்ட வரிகளை மட்டும் கொஞ்சம் கேளுங்க. யாரோடு வாழ்ந்தாலும் நீ இன்பம் காணுவாய், என்றேனும் ஒரு நாளில் என் காதல் காணுவாய், வருந்துவாய். இந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் லட்சுமணனை காப்பாத்துறதுக்காக ஜாம்பிஸ் கிட்ட எல்லாம் கடி வாங்கி ஜெயம் ரவி அவங்களை காப்பாத்தி கொண்டு போய் அடுத்த பில்டிங்ல விடுவாரு. அந்த டைம்ல லட்சுமணன் செமையா இருந்துச்சு. ஜோம்பி படம் தமிழ்ல நல்லா இருந்துச்சுன்னா மதிக்காம நம்மளை காப்பாத்துவோம் அப்படின்னு நினைச்சு ரொம்பவுமே வருந்துவாங்க. சோ அந்த வரிகள் இந்த இடத்துல மேட்ச் ஆயிருக்கும். இந்த பாடல் வரிகளை மதன் காக்கி அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. அடுத்த சாங் மெய்யழகன் படத்துல வர்ற யாரோ இவன் யாரோ. இந்த பாட்டுல வர்ற இந்த குறிப்பிட்ட வரிகளை மட்டும் கொஞ்சம் கேளுங்க. பொய்யாகி தோற்று போகின்றேன் மெய்யான உன் முன்னே. பொய்யாகி தோற்று போகின்றேன் மெய்யான உன் முன்னே. ஃபீல் பண்ணி ஓடுறதுக்கு காரணமே கார்த்திக் அவங்களோட பேர் இவருக்கு தெரியாது. அந்த ஒரு விஷயம் தான். கிளைமேக்ஸ்ல தான் அவருடைய பேர் மெய்யழகன் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவரை போய் பாப்பாரு, படத்தையும் முடிச்சிருவாங்க. பட் இவருடைய பேர் மெய்யழகன் அப்படின்றத இன்டைரக்டா சொல்ற விதமா அந்த பாடல் இது பேரு வேற வச்சனே தெரிஞ்சுச்சு. அந்த பேர் தான மெய்யான உன் முன்னே. இந்த சாங் அது அரவிந்த் சாமிக்கு எப்படி தெரியுதுதான் இந்த கதையை. அடுத்த சாங் துல்லாத மனமும் துள்ளும் படத்துல வர்ற இன்னிசை பாடி வரும். இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. ஆக்சுவலா இந்த படம் தான் தமிழ்நாட்டிலையும் சரி கேரளாவிலையும் சரி விஜய் அவர்களுக்கு அதிகமான ரசிகர்களை உருவாக்கி கொடுத்த படம். இந்த படத்துல உள்ள சாங்ஸ் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த பாட்டுல வர்ற குறிப்பிட்ட அந்த வரிகளை கொஞ்சம் கேளுங்க. கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது, கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது, நிறம் பார்க்கும் கண்ணு பேருல முடியாது, நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது. குயில் இசை போதுமே அட குயில் முகம் தேவை. ஆமா, ஆக்சிடென்ட்ல தான் இவங்க சண்டை போடும்போது இவங்களுக்கு கண்ணு தெரியாம போயிரும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே படத்தோட ஃபர்ஸ்ட் சாங்லயே இந்த குறிப்பிட்ட வரிகளை வச்சிருக்காங்க. அண்ட் இந்த பாடல் வரிகளை கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. அடுத்ததா பருத்தி வீரன் படத்துல வர்ற ஐயோ ஆமா நீ கொன்னா கூட குத்தம் இல்லைன்னு வரும். அப்படி ஒரு கிளைமேக்ஸ் தான் முடியும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பாட்டுல வர்ற குறிப்பிட்ட இந்த வரிகளை மட்டும் கொஞ்சம் கேளுங்க. பயங்கர நெகட்டிவா முடியும். நீ சொன்னா சாகும் இந்த புள்ள. இந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரியே படத்தோட கிளைமேக்ஸ்ல பிரியாமணி அவர்களே கார்த்திக்கிட்ட நீ என்னைய காணா பணமா ஆக்கிடுறா, என்னால் இந்த அசிங்கத்தை தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பவும் அவர் கொல்ல மாட்டாரு. பட் ஆளுங்களாம் வந்து அதை பாத்திரக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக வீட்டை சாத்திக்கிட்டு அவங்கள அருவாளை வச்சு கண்டந்தனமா வெட்டிடுவாரு. ஸோ இப்போ அந்த லைன்ஸை இங்க மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டா மேட்ச் ஆகும். இந்த பாடல் வரிகளை கவிஞர் ஸ்நேகன் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அடுத்ததா வாரணமாயிரம் படத்துல வர்ற ஓ சாந்தி சாங்.
இந்த பாட்டுல வர்ற இந்த குறிப்பை ஏன் சென்றாய் சென்றாய் நீங்கி நான் வந்தேன் வந்தேன் உன்னை தேடி. ஏன் சென்றாய் சென்றாய் எனை நீங்கி ஃபாரின் போயிருவாங்க, அதான் தேடி Actually, இந்த ஒரு லைன் பாத்தீங்கன்னா சமீரா ரெட்டி அமெரிக்காவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள தேடி வரும்போது வரும். இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கும் இந்த லைன் மேட்ச் ஆகும். அண்ட் அவங்க இறந்து போயிருவாங்க. இறந்து போனதுக்கு அப்புறமாவும் இந்த லைன் மேட்ச் ஆகும். ஸோ படத்துல நடக்க போற ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ட்விஸ்டான சீனை இந்த பாடல் இது அந்த அளவுக்கு மேட்ச் ஆகல இந்த லைன். தாமரை அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. ஏன் அவங்க அங்க இருந்து வரவாங்க. நீங்கி நான் வந்தேன் வந்தேன் உன்னை தேடி. இது செட் ஆகல. அடுத்ததா கழுகு படத்துல வர்ற ஆத்தாடி மனசுதான் சாங். அண்ட் இந்த பாட்டுல வர்ற குறிப்பிட்ட இந்த வரிகளை கேளுங்க. காலம் யாவும் நாளும் உன்னை பார்த்தே வாழணும், உயிர் போகும் நேரம் உந்தன் மடியில் சாய்ந்தே சாகணும். ஹீரோயின் சாகும்போது ஹீரோ வந்து ஹீரோயினோட மடியில படுத்திருப்பாரு. அந்த டைம்ல தான் ஒரு வில்லன் வந்து கத்தியால அவங்களோட கழுத்துல குத்திடுவாங்க. அவங்க இறந்து போயிருவாங்க. இந்த பாடல் வரிகளை கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. அடுத்ததா காக்கா காக்கா படத்துல வர்ற ஒன்றா ரெண்டு ஆசைகள் சாங். ஆமா வரும், அது ஒரு லைன் வரும். அதுல வர்ற இந்த குறிப்பிட்ட வரிகளை கொஞ்சம் கேளுங்க. தழக தோன்றது, மகிழ்ச்சி மீறுதே வானை தாண்டுதே சாக தோன்றுதே. இந்த வரிகளுக்கு ஏத்த மாதிரி இந்த பாட்டு முடிஞ்ச உடனேயே வில்லன்ஸ் எல்லாம் வந்து சூர்யாவை அட்டாக் பண்ணிட்டு ஜோதிகாவை தூக்கிட்டு போயிருவாங்க. மறுபடியும் சூர்யா ஜோதிகாவை பார்க்கும்போது ஜோதிகா இறந்து போயிருப்பாங்க. இது டபுள் கிளைமேக்ஸ் வச்சிருந்தாங்க அந்த படத்துல. அந்த வரியில சொன்ன மாதிரி செத்ததுதான் நான் கரெக்டா இருக்கேன் பாரு. தாண்டுதே சாக தோன்றுதே அப்படின்னு சொன்னாங்க. தோணுதுன்னு சொன்னதுக்காகவே அடுத்த சீன்லயே ஆளை போட்டு தள்ளியிருப்பாங்க. இந்த பாடல் வரிகளை கவிஞர் தாமரை அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. மகிழ்ச்சி மீறுதே வானை தாண்டுதே சாக தோன்றுதே. அடுத்த பாட்டு ஏழாம் அறிவு படத்துல வர்ற முன்னந்தி சாரல் நீ. இந்த முன்னந்தி சாரல் நீ முன்ஜென்ம தேடல். இந்த பாட்டுல வர்ற குறிப்பிட்ட வரிகளை கேளுங்க. தினம் அந்தரத்தின் மேலே என்னை தொங்க வைத்தாய் காதல் சொல்லாமல். தினம் அந்தரத்தின் மேலே என்னை தொங்க வைத்தாய் காதல் சொல்லாமல். இந்த வரிகளை குறிப்பிட்ட மாதிரியே ஸ்டார்டிங்ல சூர்யா ப்ரொபோஸ் பண்ணும்போது உன் லவ் தூக்கி குப்பையில போடு அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸ்ருதிஹாசன். அவர் ஃபீல் பண்ணி படுத்துட்டு இருக்கும்போது மறுபடியும் ஸ்ருதிஹாசன் அவரை போய் கூட்டிட்டு வந்து போதி தர்மரை பத்தி அவரோட டிஎன்ஏவை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக இவரை பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல லவ் பிரேக்கப்லயே தான் இருக்கும். ஸ்ருதிஹாசன் சூர்யாவை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இருந்தாலுமே சூர்யா அவங்களோட டெஸ்ட்டுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டு அந்த கண்ணாடி பாக்ஸுக்கெல்லாம் மிதந்துட்டு இருப்பாரு, அதாவது தொங்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இப்போ அந்த லைனை இங்க போட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா மேட்ச் ஆகும். தினம் அந்தரத்தின் மேலே என்னை தொங்க வைத்தாய் காதல் சொல்லாமல். இந்த பாடல் வரிகள் காதல் சொல்லாமே என்ன தொங்க விட்டுட்ட. ஆமா என்ன பாத்தீங்கன்னா கற்றது தமிழ் படத்துல உள்ள பறவையே இங்கு இருக்கிறாய். பறவையே எங்கு இருக்கிறாய், பறக்கவே என்னை அழைக்கிறாய். இந்த படத்துல வர்ற இந்த குறிப்பிட்ட வரிகளை கொஞ்சம் கேளுங்க. கதை பேசிக்கொண்டே வா காற்றோடு போவோம். கதை பேசிக்கொண்டு வா காற்றோடு போவோம். ஆக்சுவலாக இந்த லைன் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் இவங்க ரெண்டு பேரும் நடந்து பேசிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வர்றதுனால அந்த சிச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நமக்கு தோணும். பட் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு ட்ரெயினில் அடிபட்டு இறந்து போயிடுவாங்க. காற்றோடு போவோம் அப்படின்ற வரிகள் பார்த்தீங்கன்னா இறந்து போகிறதையுமே குறிக்கும். ஸோ இப்போ இந்த கிளைமேக்ஸ் இந்த பாடல் வரிகளை நா. முத்துக்குமார் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு கிளைமேக்ஸ் தான் தெரியல, அந்த பாட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. நமக்கு தான் தெரியல. அடுத்ததா காதல் படத்துல வந்த பூவும் பிடிக்குது அப்படின்ற ஒரு சாங். பைத்தியம் பிடிக்குது எல்லாம் இதுல பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். ஆக்சுவலா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா இவங்களை லவ் பண்ணதுக்காக அவங்க சித்தப்பா இவங்களை அடிச்சு விரட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் இவர் பைத்தியம் பிடிச்சு போய் அலைஞ்சிட்டு இருப்பாரு. ஸோ கிளைமேக்ஸ்ல இவர் பைத்தியம் அலைகிறத இந்த பாட்டிலேயே சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பைத்தியமாக போறாரு அப்படின்ற விஷயத்த வான் பண்ற விதமா பாட்டில் சொன்னது மட்டும் இல்லாம இன்னும் 2 சீன்ஸ்லயும் சொல்லியிருப்பாங்க. வேணாமாப்ல பொம்பளை பிள்ளை மாட்டிட்டோம்னா அவ்வளவுதான், சைனா போற மாதிரி போட்டு நட்டாத்துல இருக்கிற நிக்காம போயிட்டே இருப்பாளுங்க. அப்ப நாம தான் பிச்சை எடுக்கணும், ஞாபகம் வச்சுக்க. இந்த பாடல் வரிகளை கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க.
அடுத்ததா 3ஆம் இறை படத்துல வர்ற கண்ணே கலைமானே சாங். கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே. இந்த சாங்ல உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே அப்படின்ற ஒரு லைன் வரும். ஆமா. என்னாலும் என்னை நீ மறவாதே. ஸோ படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி கமல் அவர்களை யாருன்னே தெரியாம மறந்து போயிருவாங்க. இந்த கிளைமேக்ஸை அந்த லைன்ஸ்ல ஹிண்ட் கொடுத்து சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா இது வரைக்கும் கேட்ட சாங் எல்லாமே படத்தோட கிளைமேக்ஸையோ இல்ல படத்துல வர ட்விஸ்டான சில இம்பாக்டான சீன்ஸையோ ஒரு பாட்டுல சொல்ற மாதிரி பார்த்திருப்போம். பட் இப்ப சொல்ல போற சாங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு படத்தோட ஸ்டோரியவே ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாங்க. அதுதான் மைக்கேல் மதன காமராஜன் படத்துல வர்ற கதகேளு கதகேளு அப்படின்ற ஒரு சாங். படத்தோட டைட்டில் கார்டு போடும்போதே இந்த சாங் வந்துடும். இந்த சாங்கை வாலி அண்ட் பஞ்சு அருணாச்சலம் இவங்க 2 பேர் தான் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. மைக்கேல் மதன காமராஜன் கதைய நல்லா கேளு, அச்சடிச்சு வச்சது போல் 4 பேரை பாரு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாங்ஸோட லிஸ்ட் ஓவர். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சாங்ஸையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனால் அது சில பாட்டில் இதெல்லாம் பருப்பீரன்லாம் நல்லாவே தெரிஞ்சுச்சு. அது அந்த லைன்லாம் வந்து அதெல்லாம் படம்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் திரும்பி அந்த லைன் டிவியில் போடும்போதெல்லாம் அப்போவே சொல்லியிருக்காங்க. ஒன்னு ரெண்டு நம்ம அந்த பைத்தியம் பிடிக்குது, அது கூட லாஸ்ட்ல பைத்தியம் பிடிக்குங்க அப்படின்ற மாதிரி அந்த இதுவும் வந்து 1 2 தெரியல. ஆனா இந்த துள்ளா அந்த கண்ணு போனதுக்கு அப்புறம் அந்த பாட்டு வருமா, அதுக்கு முன்னாடி தான் உங்க கண்ணே போயிருக்காது. அவங்க தேடிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த செவர் இருக்கும், இவங்க இந்த சைடு பாடிட்டு இருப்பாங்க, இவங்க இந்த சைட்ல இருந்து ஆடிட்டு இருப்பாங்க. அதான் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்கும். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்